சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே பேசுதல்ல நம்ம முத்து இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சொல்கிறது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுட்டு தானே இருக்கணும். நடுவில் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யாரும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுல. நம்ம பேசுறது இங்கே மட்டும்தான் கேட்கணும், வெளியில் யாருக்கும் கேட்கக்கூடாது. அதனால தான் எல்லாத்தையும் சாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு, டே முத்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. டே, நான் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்டா. டே, நான் கிறிஷை பற்றி பேச போகிறேன்டா. நானும் அவனை பற்றி தாண்டா பேச போகிறேன். முதல்ல சரி நீயே சொல்லுடா அப்படின்ற மாதிரி முத்து மனோஜ் கிட்ட சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு கிறிஷை தத்து கேட்குறாங்கடா. 25 லட்சம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவனை லண்டனுக்கு அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் 25 லட்சம், அதுவும் லண்டனில். சரி, ஓகே, நீ கிறிஷை கொடுக்கறதா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவன் லண்டனில் நல்ல லைஃப் இருக்குது, அதனால் அவன் அங்கேயே போகட்டும். இங்கே தான் அவனுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வாழ்க்கையிலே இன்னைக்கு தாங்க இவன் உருப்படியாக ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவோம். அண்ணாமலை இருந்துட்டு, என்னடா முத்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கிறிஷ் மேலே நீ தானே உயிராக இருந்த. ஆமாப்பா, நான் தான் இஷ்டமாக இருந்தேன். ஆனால் இப்போ தான்ப்பா கிறிஷை பற்றின சில விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் இன்றைக்கி என் காரில் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க, கிறிஷோட அம்மா சரியில்லையா, அதுக்கு பேசாமல் கிறிஷ் என் கூடவே அவன் லண்டன்லேயே போய் இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னடா சொல்கிற, அதுவும் யார்கிட்டையுமே நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன், எந்த ஒரு பொண்ணையும் பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னைக்கு முகம் தெரியாத பொண்ணை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு? ஆமாப்பா, நான் உண்மையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிறிஷ்க்கு நம்ம யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிறிஷோட பாட்டி அவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டு தான் சொன்னாங்க, அது வேணும்னா உண்மைதான். ஆனால் கிறிஷோட அம்மா இறந்துட்டு தான் சொன்னாங்கல்ல, அது உண்மையே இல்லை. கிறிஷோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி கிறிஷோட அம்மா உயிரோடு இருக்க முடியும்? அவங்க இறந்துட்டு தான் சொல்லி தானே கிறிஷோட பாட்டி கிறிஷை இங்கே விட்டுட்டு போனாங்க. இப்போ நீ என்னடனா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். கிறிஷோட அப்பா இறந்துட்டாரு. ஆனால் அவங்க அம்மா இங்கே இதே ஊரில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது, ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் வாழ்க்கை மட்டும்தான் பெருசாக போயிடுச்சு, மற்றவங்க லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. அது ரொம்பவே தப்பான பொண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி இருந்துட்டு முன்ன பின்ன தெரியாத பொண்ணை பற்றி எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் முன்ன பின்ன தெரியாதெல்லாம் பேசல, தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு, என்ன மீனா, முத்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை பற்றி இவர் எப்படி இப்படியெல்லாம் பேசலாம், அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்லராமா, உன்னோட ஆதங்கம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். கிறிஷோட அம்மா இன்னைக்கு என் கூட காரில் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க பர்ஸில் கிறிஷோட ஃபோட்டோ இருந்தது. என்ன ஏதுன்னு விசாரிக்கிற போது தான் கிறிஷ் அவங்களோட பையன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இப்போ எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லலான்னு வந்தேன். அவன் இங்கே இருந்து அவங்க அம்மாவை பார்த்து கஷ்டப்படுறதை விட அவன் பேசாமல் லண்டனில் இருக்கிறது தான் அவனுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா, என்ன மீனா, இவரை விட ரொம்ப ஊராக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் எதுவாக இருந்தாலையும் எங்கிட்ட கேளு, அது என்ன மீனா கிட்ட கேட்டுட்ருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லு, நீ நினைக்கிற மாதிரி கிறிஷோட அம்மா தப்பானவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எல்லாமே தெரியும்னா விட வேண்டியது தானே, கிறிஷோட அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த அம்மா தான் சொல்லிட்டாங்களே, நான் தான் கிறிஷோட அம்மா, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இந்த தொழிலுக்கு நான் வந்தேன்னு சொல்லி அவங்க தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் யாரையோ தப்பாக பார்த்துட்டு இங்கே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு, ஏன்னா கிறிஷ்
என்னோட பையன், நான் எப்படி தப்பானவளா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் கிறிஷோட அம்மா போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ், விஜயா, அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. மீனா இருந்துட்டு இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை பற்றி நான் இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுப்பா, அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க முத்து இருந்துட்டு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்லர் அம்மா கிட்ட போயிட்டு நான் பேசினது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்காக நான் உங்ககிட்ட பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்றாங்க. எங்க நான் ஏதாவது சொல்ல போய் நீ உண்மையை சொல்லாமல் மறுபடியும் வேற ஒரு கதை சொல்லிடுவேன்னு பயந்துக்கிட்டு தான் நான் உன் வாயாலே எல்லா உண்மையும் வர வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலைலாம் இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை, இதோ நிற்கிறாங்களே கல்யாணி, இவங்க தான், இவங்களுடைய உண்மையான பேர் கல்யாணி, ரோகிணி இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம பாட்டியோட ஊர் பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடே இருக்கு, அது சின்ன கிராமத்தில் தான், ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிற வீட்டில் தான் இந்த பார்லர் அம்மா பிறந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக கிருஷியா பற்றின விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. என்னடா இது, மனோஜும் எதுவுமே பேசாமல் இருக்கானே, விஜயா ஒரு பக்கம் இப்படி இருக்காங்களே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் ரோகிணிக்கு அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.